ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எம்எஸ் கிரிப்டோ தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீட்ஸ் ஏர்ட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சீட்ஸ் ஏர்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து 2 அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்எஃப்டி வந்து மின்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து ஆல்ரெடி ப்ளே பண்ணுற மூலமாக நம்மளுக்கு வந்து எக்ஸ் வந்து கிடச்சிருக்கும். அந்த எக் மூலமாக நம்மளுக்கு வந்து பேர்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா காமன், அன்காமன், ரேரு, எப்பிக்கு, லெஜெண்ட்ரி இது மாதிரி பேர்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த பேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து மின் பண்ணுற மூலமாக OKX மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து அந்த மின் பண்ண பேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து செல் பண்ணலாம். செல் பண்ணி நீங்கள் வந்து டானாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து விட்ராவல் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். ப்ளஸ் வந்து இது வந்து பண்ணலாமா வேணாமான்னு கூட நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ப்ளஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் ஆகாது. அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் எம்எஸ் கிரிப்டோலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் வந்து பண்ணணும், இல்லைனா இப்போ தான் வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த அப்டேட்ஸ்னால் இந்த பாட்ஸோட அப்டேட்ஸ்லாம் வந்து தெரியணும், எப்போ வந்து இந்த ஏர்ட்ராப் வந்து லிஸ்ட் ஆக போகுது, ப்ளஸ் வந்து எப்போ அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க, நம்ம வந்து வாலெட்டை வந்து எந்த வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணணும், எந்த எக்ஸ்சேஞ்சை வந்து ஆட் பண்ணணும், இது எல்லா அப்டேட்ஸுமே பார்த்திங்கன்னா வேறு பாட்ஸோட அப்டேட் கூட நம்ம சேனலில் வந்து டெய்லியுமே வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனல் ப்ளஸ் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து சீட்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜில் வந்து 2 இது புதுசாக வந்து வந்திருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்எஃப்டி, நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்கில் வந்து மின்ட் என்எஃப்டின்னு இருக்கும். இப்போ இந்த என்எஃப்டி வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து எனக்கு வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகலை, ஆனால் அது வந்து எங்கே போகும்னா OKX மார்க்கெட்டுக்கு தான் வந்து போகும். அதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மின்ட் என்எஃப்டியில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த சீட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் வந்து நிறையா வந்து கிடச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுற மூலமாக. அந்த எக்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து காமன், அதுக்கப்புறம் அன்காமன், ரேரு, எப்பிக்கு இது மாதிரி பேர்ட்ஸ் வந்து கிடைக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மிடில்லேருந்து தான் பண்ணுறேன், அதனால வந்து எனக்கு வெறும் காமன் பேர்டு தான் வந்து இருக்குது. ப்ளஸ் இந்த என்எஃப்டி மின்ட் பண்ணுறதுக்குமே உங்கள்கிட்ட வந்து அட்லீஸ்ட் ஒரு வந்து அன்காமன், ரேரு, எப்பிக்கு இதை மாதிரி பேர்டு இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மின்ட் பண்ணுறதுக்கு கூட. இப்போ நீங்கள் மின்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து என்எஃப்டிஸில் வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து மின்ட் என்எஃப்டின்னு இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட OKX வாலெட்டை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த ஏர்ட்ராப்பில் வந்து நீங்கள் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வாலெட் வந்து கனெக்ட் ஆகிரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூனால இன்னுமே வந்து கனெக்ட் பண்ண முடியல. அவங்க வந்து VPN ட்ரை பண்ணி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏர்ன் டாஸ்கில் வந்து மின்ட் என்எஃப்டின்னு இருக்கும். இதுதான் வந்து அந்த எல்லாமே டாஸ்க்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து OKXயில் வந்து நம்மளோட வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த சீட்ஸோட கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ட்ரேடிங் சீட் பேர்டுன்னு இருக்கும். இது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து இந்த OKX வாலெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த OKX மார்க்கெட் பேஜுக்கு வந்து போகும். பேர்ட்ஸ் அந்த என்எஃப்டி இருக்கிற இடத்துல அதை நீங்கள் சும்மா ஸ்வைப் பண்ணி பேக் வந்தாலே போதும், இந்த டாஸ்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து அந்த சேனல் தான். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா மின்ட் என்எஃப்டி யூஸிங் OKX வாலெட்டுன்னு இருக்கும். இது ஏன் நான் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் காமன் பேர்டு தான் இருக்குது, அன்காமன் கூட இல்லை, வெறும் காமன் பேர்டு தான் இருக்குது. இந்த பேர்டோட ப்ரைஸ் என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பென்குயின் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.1 டான் சம்திங் அவ்வளோதான் வந்து அங்கே என்எஃப்டி மார்க்கெட்டில் வந்து சேல் ஆகிட்டுருக்கு. ஏன் வந்து நான் வந்து இன்னும் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட OKX வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போது ஒரு பேர்டை வந்து மின்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு பேர்டு தான் இருக்கும். அந்த பேர்டை வந்து நம்ம அன் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அன் பண்ணி நீங்கள் வந்து 24 ஹவர்ஸ் கழிச்சு இல்லை 8 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் சீட்ஸை வந்து. இப்போ இந்த பேர்டை வந்து அன் பண்ணுற ஸ்டேஜில் இல்லாதப்போ நீங்கள் வந்து உங்களோட பேக்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா கீழே வந்து மின்ட் என்எஃப்டின்னு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட OKX வாலெட்டுக்கு வந்து அது வந்து கனெக்ட் ஆக போகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டான் ஃபீஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். டான் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 0.1லேருந்து
0.44 நம்மளோட பேர்டை பொறுத்து நம்மளுக்கு வந்து ஃபீஸ் வந்து டான் ஃபீஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து இந்த மின்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து அன்காமன், எப்பிக்கு அதை மாதிரி பேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மின்ட் பண்ணி அதில் வந்து லிஸ்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து சம்வாட் ப்ராஃபிட் ஒரு 3 இல்லைனா ஒரு 4 டானு இல்லைனா 5 டான் வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் இதை மாதிரி காமன் பேர்டு, அன்காமன் பேர்டை வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ப்ராஃபிட்டுமே இருக்காது. நம்மளுக்கு அந்த நம்ம போட்ட டான் ஃபீஸ் கூட நம்மளுக்கு வந்து இருக்காது. இல்லை நான் வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும், மின்ட் பேர்டு வந்து நான் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்ககிட்ட டான் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 0.1லேருந்து 0.44 வரைக்கும் டான் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆகும். இதில் நீங்கள் வந்து இங்கே மின்ட் பண்ணிவிட்டு அதை வந்து லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சேல் பண்ணிங்கன்னா 0.1 0.15 சேல் பண்ணிங்கன்னா அதை சேல் பண்ணிவிட்டு அந்த டானை கொண்டு வரது எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இது யாருக்கெல்லாம் ஓகேவோ அவங்க வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லைனா நீங்கள் நார்மலாக வந்து இந்த கேமை டெய்லியுமே ப்ளே பண்ணிவிட்டு வெறும் சீட்ஸ் மட்டுமே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். மற்ற டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபர்தராக எப்போ வந்து அவங்க வந்து வாலெட் அப்டேட் இல்லைனா வந்து விட்ராவல் அப்டேட் வந்து சொல்கிறாங்களோ அப்போ வந்து நீங்கள் வந்து விட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஏன் வந்து நான் வந்து அன்காமன் பேர்ட்ஸ்லாம் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து OKX வாலெட் வந்து வச்சுருந்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் வந்து மார்க்கெட்டுன்னு ஒரு பேஜ் இருக்கும். மார்க்கெட் ரிப்ளேஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க பேர்ட்ஸ் வந்து இருக்கும். இந்த பேஜ் தான் வந்து நம்ம சீட்ஸில் வந்து அங்கே கொடுக்குறது வந்து இங்கே தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து மின்ட் பண்ணி இங்கே பேர்டை வந்து கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆக்டிவிட்டீஸில் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட பேர்டு வந்து நீங்கள் எதோ கொண்டு வந்திருக்கீங்களோ அது வந்து காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து காமன் தான் நிறைய 80% மேலே காமன் தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். இப்போ காமனோட பேர்டு பார்த்தீங்கன்னா 0.15 தான் வந்து போகுது லோவஸ்ட் ப்ரைஸே. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபீஸே வந்து இதோட அதிகமாக தான் இருக்கும். இதை கொண்டு வந்து நீங்கள் மின்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ப்ராஃபிட் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டே இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து இப்போ வந்து அன்காமன் அதுக்கப்புறம் வந்து எபிக் பேர்டு அது மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு டான்லேருந்து இப்போ இந்த ஆக்லாம் பார்த்தீங்கன்னா 5 டான் வரை சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளுக்கு மினிமம் வந்து 3லேருந்து 4 டான் வந்து இதில் வந்து ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். உங்ககிட்ட வந்து இது மாதிரி அன்காமன், எப்பிக்கு, ரேரு, லெஜெண்டரி பேர்டு வந்து இருக்குன்னா நீங்கள் வந்து அதை வந்து சேல் பண்ணிக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 3லேருந்து 6 NF டான் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வர கிடைக்கும். மற்ற பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டே கிடைக்காது. நீங்கள் என்ன பண்ணாலும் நம்ம ஃபீஸ் தான் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்களே வந்து திங்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து மின்ட் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஒரு ஹை லெவல் பேர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மின்ட் பண்ணலாம். இல்லை இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அந்த ஃபீஸ் மட்டும் கொடுத்து இந்த ஒரு காமன் பேர்டை வந்து நீங்கள் வந்து மின்ட் பண்ணி வச்சுக்கலாம். சேல் பண்ணுறது சேல் பண்ணாதது உங்களோட விஷ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வேறு எதுவுமே இதில் வந்து புதுசாக வந்து அப்டேட் வரல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல் MS கிரிப்டோலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.